முதல்ல 6 வருஷம் கழிச்சு பிரஸ் அண்ட் மீடியாவை பார்க்கறது சந்தோஷமா இருக்கு. தமிழ் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. ரொம்ப முன்னாடியே ஒரு ஒரு அறிஞர் சொல்லிட்டாரு, தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு. அதை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான். ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டேன் இந்த படத்துல இருந்து, நெஞ்சுக்குள்ளே உருவி எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான படைப்பை கொடுத்து எங்களோட டைரக்டர் 96 படத்தை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரே ஒரு மெமரியாவது வரல அப்படின்னு சொன்னா அது உண்மையே கிடையாது. அத்தனை பேரோட மனசையும் முழுக்கி எடுத்த ஒரு அழகான காதல் காவியம் அப்படின்னு சொல்லலாம். டைரக்டர் பிரேம்குமார் அவர்களை கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல 6 வருஷம் கழிச்சு பிரஸ் அண்ட் மீடியாவை பார்க்கறது சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வந்து போன வருஷம் நவம்பர் 17 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். செப்டம்பர் 27 ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த படம் ரிலீஸே ஆக போகுது. முதல்ல அதுக்கு 2D என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். சூர்யா சார், ராஜசேகர் சார்ல ஆரம்பிச்சு மேனேஜர்ஸ் வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் வந்து மறக்கவே முடியாது. முதல்ல அவங்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த ஷூட் எவ்வளோ என்ஜாயபுளாக இருந்ததோ அதே அளவுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாகவே நைட், அதனால அதில் என்னையும் சகிச்சுக்கிட்டு இந்த வேலையும் செஞ்சதுக்கு என்னோட மொத்த டீமுக்கு என்னுடைய நன்றி. மெயினாக என்னுடைய மேலவன் படத்தோட கதாநாயகர்கள் 2 பேருக்கும் அவங்கள பற்றி ஒன்று சொல்லணும். தேவதர்ஷினி மேம், ஆக்சுவலாக இந்த படத்தில் அவங்கள காஸ்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா 96 படத்துலேருந்து யாரையுமே இந்த படத்தில் காஸ்ட் பண்ண வேண்டாம், அது ஒரு அதோட சாயல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணோம். கடைசியில் முடியல, எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அதனால கடைசியில் நாங்கள் அவங்களே தான் காஸ்ட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி மேம். இட்ஸ் அ மெமரி அண்ட் ஸ்ரீதிவ்யா அவங்கள வேற ஒரு கேரக்டருக்காக நான் ஃபர்ஸ்டே அப்ரோச் பண்ணேன். பட் இதே படத்துல ஒரு தங்கச்சி கேரக்டருக்கு அவங்களால அதை பண்ண முடியல, இருந்தாலும் விடலை. திரும்ப அடுத்தது ஒரு 6 மாசம் கழிச்சு இன்னொரு ரோலுக்கு போய் அப்ரோச் பண்ணோம், அவைலபிளா இருந்தாங்க. அது இவங்க 2 பேருமே இந்த ரோலை எவ்வளோ அழகா பண்ணாங்கிறத நீங்க படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக ஷூட்டிங் முடிய போற ஸ்டேஜில் வந்து அப்பவே நாங்க மொத்த டீமுமே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இவங்கெல்லாம் வரமாட்டாங்கல்ல, இவங்களை எப்போ பார்க்க போறோம்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நன்றி சார் 2 பேருக்குமே. அண்ட் இந்த படம் எதை பத்தி பேச போகுது அப்படின்னா, இப்ப சமீப காலமா வந்து வெறுப்பு, எதிர்மறை சிந்தனைகள் வந்து ரொம்ப ஒரு நடைமுறை ஆயிடுச்சு, ஒரு வழக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதை வேண்டாம், அதை விடுங்கன்னு சொன்னா நம்மளால விட முடியாது. ஸோ வேற ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுதான் அதை நடத்த முடியும். அது வேற ஒண்ணுமே கிடையாது, அன்புங்கிற ஒரே விஷயம் தான். இந்த படம் அதை பத்தி மட்டும்தான் பேசும், அன்புங்கிற ஒரே ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசும். ஸோ கண்டிப்பா நீங்க இதை வந்து இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உங்க ஊருக்கு போகணும் அப்படின்னு தோணும், இந்த உறவுகளை போய் பார்க்கணும்னு தோணும், சிலர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணும். அதனால வர செப்டம்பர் 27 உங்க எல்லாரையும் வந்து திரையரங்கில் சந்திக்கிறேன். அதாவது நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ பேண்டமிக் மாதிரி பரவிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நெகட்டிவிட்டி, அது வந்து இல்லாம இருக்கும் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒரு வேக்சின் மாதிரி எங்களுக்கு வந்து இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நானு. அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான், புரட்டாசி 11 இருக்கட்டும், கிளரோட்டமா இருக்கட்டும், ஏறுகோல் காணிக்கையா இருக்கட்டும், அழகான தமிழ் வார்த்தைகள், இது இந்த கனெக்ஷன் நீங்க கொண்டு வரணும்னு நினைச்சது வந்து இது ரொம்ப மைண்ட்ஃபுல்லா பண்ண ஒரு விஷயமா? இல்ல, தமிழ் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. ரொம்ப முன்னாடியே ஒரு அறிஞர் சொல்லிட்டாரு, தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு. அதை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான். நம்ம மொழி தொன்மையான ஒரு மொழி, அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்படி அலட்சியமா விட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். பட் அட்லீஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா அது வரட்டுமே அப்படிங்கிறது தான். டைட்டிலே சுத்தமான தமிழ்ல தான் வச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் சார்.